டாரடெக்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படிங்கிற தலைப்புல நம்ம கிடைக்கிற இடங்கள்ல எல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய வரலாற்றை ஒத்திருக்கக்கூடிய பெண்களினுடைய பங்குல இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். சோ இது நம்மளுடைய R3 வீடியோ. எழுத்துலகினுடைய முடிசூடா ராணி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோதை நாயகி, அவங்கள பத்தினதான் இது. சரிங்களா? சோ இங்க பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட காலத்துல பல தடைகளை தாண்டி எழுத்துலகில் தடம் பதித்தவர் தான் யார் அப்படின்னா வைமு கோதை நாயகி அம்மாள். இவங்க ஒரு நாவலாசிரியர், பத்திரிகையாளர், பன்முகத்தன்மை கொண்டவர். வைமு கோ அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க. சோ அவருடைய வாழ்க்கை பல பெண்களுக்கு உத்வேகமாக அமைஞ்சிருக்கு. கோதை நாயகி அம்மாள் காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய நீர்வலூர் அப்படின்ற கிராமத்துல டிசம்பர் 1, 1901 பிறந்தாங்க. இன்று பெண்களுக்கு எழுத்துலக முன்னோடியாக திகழக்கூடிய இவங்களுக்குமே எனது கல்வி மறுக்கப்பட்டது அப்படின்னா நம்ப முடியுதா அப்படின்னு. இந்த தாய்க்கிழவி படத்துல பாத்தீங்கன்னா அந்த பஸ்ல போகும்போது அந்த பொண்ணு அந்த பையனை பார்த்து எங்க அம்மாவுக்கு மருமகனா வரைய அந்த பாட்டு பாடும்போது அந்த சொல்லுவாங்க என்ன 10 தலைமுறை ஆகுறதுக்கு பள்ளிக்கூடம் அனுப்ப அப்படின்ட்டு. சோ அந்த அளவுக்கு என்னது அப்படின்னா எழுத்து கல்வி மறுக்கப்பட்டிருந்த ஒரு காலமாக இருந்தது. சோ அவருக்கு 5 வயது இருக்கும் போது 9 வயதான பையனான பார்த்தசாரதி என்பவருக்கு திருமணம் இப்ப 5.5 வயசுலயே. சோ கல்விக்கான பாதை தடைப்பட்டாலும் அவருடைய அறிவு தாகம் குறையல. அதை புரிந்து கொண்ட இணையர் அவர் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்ததுனால வீட்டிலேயே கல்வி கற்க தொடங்கினார். பின்னர் தனித்தனி ஆசிரியர் வாயிலாக கல்வியில் தேர்ந்தார். தமிழ் இலக்கியம், நவீன சிந்தனையில மூழ்கி போவாங்க. அவருக்கு பெரிய உத்வேகமாக இருந்தது மகாகவி பாரதியாரினுடைய கவிதைகள். சிறுவர்கள் ரசிக்கும்படி கதை சொல்லக்கூடியதுதான் கோதை நாயகியினுடைய திறன். அதை பார்த்து அவருடைய கணவர் நாடகங்களுக்கு எல்லாம் நிறைய கூட்டிட்டு போவாரு. நாடகங்களை பார்த்து ரசித்த கோதை நாயகி நாடகங்கள் படைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்ப தமிழ் ஓரளவுக்கு மட்டுமே எழுத தெரிந்த அவர் தனது தோழி பட்டம்மாள் உதவியுடன் இந்திர மோகனா அப்படின்ற நாடகத்தை எழுதினார். முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த நாடகம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெறுது. இதை தொடர்ந்து பட்டம்மாள் தமிழ் எழுதவும் படிக்கவும் அவங்ககிட்ட தான் கத்துக்கிறாங்க பட்டம்மாள்கிட்ட. சோ அவரிடமிருந்து அடுத்தடுத்த நாடக படைப்புகள் வெளிவர தொடங்குது. இவருடைய இந்திரமோகனா நாடகம் நல்ல நூலாக வெளிவந்து நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. சோ அதே உத்வேகத்துல முதலாக வைதேகி அப்படின்ற நாவலை இவங்களே கைப்பட எழுதுறாங்க. அதுக்கப்புறமா வடுவூர் துரைசாமி அப்படின்றவர் திருத்தம் செய்து கொடுக்கிறாரு. அதை தனது மனோரஞ்சினி இதழ்ல அதை வெளியிட்டு ஊக்கப்படுத்துறாரு. வடுவூர் ராமசாமியினுடைய இதழ் தான் எனது மனோரஞ்சினி. அதுல வைமு கோதை நாயகி அம்மா எழுதின வைதேகி அப்படிங்கிற நாவல் என்ன செய்யறாரு அப்படின்னா வெளியிடுறாரு திருத்தம் பண்ணி. அவர் அளித்த ஊக்கத்துல அவங்க ஜெகன் மோகினி அப்படின்ற மாத இதழ் என்ன பண்றாங்க, பொறுப்பேற்று நடத்துறாங்க. கோதை நாயகி பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா இதழுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குது. பூவேசா, கொத்தமங்கலம் சுப்பு, பேத்தூரன் போன்ற எழுத்தாளுமைகள்லாம் அதுல பங்களிப்பு செய்யறாங்க. பெண் விடுதலை, கைமை மறுமணம், இந்து முஸ்லிம் ஒற்றுமை உள்ளிட்ட முற்போக்கு கருத்துக்களால ஜெகன்மோகினி இதழ் வளர்க்கப்பட்டுச்சு. நாவல், சிறுகதை, கட்டுரை, துப்பறியும் புனைவு என அனைத்து தளங்கள்லயும் 3க்கும் மேற்பட்ட நூல்களை அவங்க எழுதியிருக்காங்க. அதுலயும் தமிழ்ல முதல்ல துப்பறியும் நாவல் எழுதின முதல் பெண்மணின்றது இவங்களதான் செய்யும். இவருடைய துப்பறியும் நாவல்கள் சமூக விழிப்புணர்வு கருத்துக்களை கொண்டிருந்தது. இவரது பெண் கதாபாத்திர படைப்புகள் சமூக அக்கறை கொண்டவையாக இருக்கு. அதே மாதிரி 1925ஆம் ஆண்டு காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த போது கோதை நாயகி அவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது, அது காந்தியடிகள் வருகை தந்த போது கோதை நாயகிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது காந்தியை சந்திக்கிறதுக்கு 1925. இந்த நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில திருப்புமுனை ஏற்படுத்துது. என்ன அப்படின்னா காந்தியடிகளினுடைய எளிமையாலும் ஆளுமை தன்மையாலும் ஈர்க்கப்பட்டவங்க தான் இந்த கோதை நாயகிமா. தன்னை விடுதலை போராட்டங்கள்ல இணைச்சுக்கிறாங்க. அதாவது ஆடம்பரமா இருக்கக்கூடிய ஆடைகளை தவிர்த்து விட்டு கதர் ஆடைகளை உடுத்த தொடங்குறாங்க. காந்தியடிகளுடைய அழைப்பை ஏற்று கள்ளுக்கடை மறியல்ல ஈடுபடுறாங்க. இப்படி பல போராட்டங்களை தன்னை இணைச்சுக்கிட்டு அதுக்காக கைது சென்று சிறைவாசமும் அனுபவிக்கிறாங்க. இவங்களுடைய எழுத்து திரைத்துறை சார்ந்தவர்களை ஈர்க்குது. அதை அவருடைய புகழ்பெற்ற நாவல்கள்ல ஒன்றான அனாதை பெண் அதே பெயர்ல திரைப்படமாக உருவாக்கப்படுது. அதுக்கப்புறமா அவருடைய தயாநிதி, ராஜமோகன் சில நாவல்களும் படமாக்கப்படுது. இதுல தயாநிதி என்ற நாவல் சித்தி என்ற பெயரில் திரைப்படமாக வெளிவர நல்ல வரவேற்பு பெறுது. இதுல ஜெமினி கணேசனும் பத்மினியும் முன்னணி கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. இந்த கதைகள் பின்னால தெலுங்கு, கன்னடம் இந்த மாதிரி மொழிகள் எல்லாம் படமாக்கப்பட்டுச்சு. அவருடைய அயராத உழைப்பால கோதை நாயகி அம்மாளுக்கு அதாவது அயராம ஒழிச்சிட்டு வந்த இவங்க பெரும் அதிர்ச்சியை தந்தது. என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட பையனான ஸ்ரீனிவாசனோட மரணம். மகனை பறி கொடுத்ததுனால தன்னோட உடல் மீது அக்கறை கருத்து தவறிட்டாங்க. காச நோய்க்கு ஆளாகிறாங்க. 1960 பிப்ரவரி 20ஆம் ஆண்டு என்ன செய்யறாங்கன்னா காலமாகறாங்க. இன்னைக்கும் எழுத்துலகில் சாதிக்க தெரிக்கும் பெண்களுக்கு கோதை நாயகி ஒரு முன்னுதாரணமா திகழ்றாங்க. இந்த கோதை நாயகி அம்மாளை பத்தி பார்க்கும்போது இவங்களுடைய எழுத்துலகு புரட்சி எப்ப இருந்து நாடகங்கள் எழுத ஆரம்பிக்கிறாங்க, இதுல இருந்து காந்தியடிகளை சந்திச்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுது, பெண் விடுதலைகளை அவங்க எப்படி சாடுறாங்க, அதே மாதிரி இந்து முஸ்லிம் ஒற்றுமை எப்படி சாடுறாங்க, அவங்களுடைய முதல்ல வெளிவந்த அந்த துப்பறியும் நாவல் அதுல பெண்கள் கல்வியே மறுக்கப்பட்ட ஒரு காலத்துல இருந்து
அவங்க எப்படி இதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கறது, அவங்க கள்ளுக்கடை மறியல்ல ஈடுபட்டது, இந்த சிறைவாசம் சென்றது, இந்த மாதிரியான விஷயங்களால கோதை நாயகி அம்மாள் பெரிதும் ஈர்க்கப்படுறாங்க. சோ விடுதலை போராட்டங்கள்ல அவங்க தங்களை இணைச்சிட்டு இருக்காங்க. சோ இது மாதிரி அடுத்த வேற ஒரு வரலாற்றில் சாதனை படைத்த பெண்களோட நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். சோ இது உங்களோட யூனிட் 6ல இருக்கக்கூடிய விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்ற தலைப்புல இருக்கக்கூடிய ப்ரிப்பரேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி.